பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசுகிறோம். வணக்கம். வணக்கம். இப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்திருக்குது. அதில் மெடிக்கல் காலேஜ், அதாவது குறிப்பாக பிஜி கோர்சஸில் இடபிள்யூஎஸ் பிரிவை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணுறாங்க. அது எப்படின்னா, வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் ஃபீஸ் இருக்குது, 48 லட்ச ரூபாய் ஃபீஸ் இருக்குது. அதுக்கு என்ஆர்ஐ கோட்டாவில், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணி உள்ளே வராங்க அப்படிங்கிற செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த செய்தியை எடுத்துகிட்டு போய் நிர்மலா சீதாராமன்ட்ட கொடுக்க சொல்லுங்கள். இப்போ 10 நாள் இருக்குமா அந்த அம்மா இங்கே வந்தது தமிழ்நாட்டுக்கு? 10 நாளைக்கு முன்னால் வந்தாங்க. அவங்க காரிய கர்த்தாக்களிடம் உரையாடினார் அவர். அப்போ என்ன சொன்னாங்க? மோடி ஐயா இதை கொண்டு வந்த பிறகு இது எப்படிலாம் நடந்திருக்கு, ஏழை வீட்டு பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் 1 ரூபா கட்டாமல் போயிருக்காங்க, முன்னாலெல்லாம் கோடியில் கொடுத்து கட்டிகிட்டு இருப்பாங்கன்னு. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா யாரோட பத்திரிக்கை, யாருக்கு ஆதரவான பத்திரிக்கை? நிர்மலா சீதாராமன். அவன் ஒன்றும் மறைக்கலாம் இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன போட்டிருக்காங்க? எந்தெந்த கல்லூரின்னு போட்டாங்களா? இப்போ நிர்மலா சீதாராமன் இந்த கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும். 1 கோடி ரூபா ஏன்டா வாங்குறான்னு கேட்கும். கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? இடபிள்யூஎஸ்னால் என்னது? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். சரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா என்னது? 8 லட்ச ரூபா ஆண்டு வருமானத்துக்கு கீழே இருக்கணும். 1 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டணும்னா 5 வருஷத்துக்கு எவ்வளவு கட்டணும்? 5 கோடி ரூபா கட்டணும். இவருக்கு 8 லட்ச ரூபா வருமானம் வந்தால் வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 80 லட்ச ரூபா. 12.5 வருஷம் சாப்பிடாம, துணி எடுக்காமல், வீட்டு வாடகை கொடுக்காம அவ்வளவையும் சேர்த்து வச்சா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? 1 கோடி ரூபா சேர்க்க முடியும். அப்போ 5 கோடி ரூபா சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? 8 வருஷம் 5 41 வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் இல்லையா? எப்படி கொடுக்க முடியுது? ஒன்று ஏமாத்தா இருக்கணும். முதல் பாயிண்ட் இது பேசிக்காகவே ஒரு பகுதியினரை வெளியே நிப்பாட்டுறதுக்காக கொண்டு வந்த ஏற்பாடு தான். அதாவது கோச்சிங் போகிறதுக்கு வழி இல்லாதவன் டாக்டராக வேண்டாம். எனக்கு இந்த மெரிட்டுங்கிறதுலையே இப்போ நீங்கள் 10th ஃபஸ்ட் எடுத்தவன் +2 ஃபஸ்ட் எடுத்திருக்கானா? இல்லை. +2 ஃபஸ்ட் எடுத்தவன் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட்டு வந்திருக்கானா? மெடிக்கல் காலேஜில் கோல்டு மெடல் வாங்கினவன் சிறந்த டாக்டர்களாக வந்திருக்காங்களா? நீங்கள் சிறந்த டாக்டர்கள், கார்டியாலஜியில் இவர் பெரிய ஆள், இவர் காஸ்ட்ரோன்டாலஜியில் பெரிய ஆள், இவர் யூராலஜி, இவர் நெஃப்ராலஜி, இந்த எந்த லாஜிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தா அவங்கெல்லாம் கல்லூரி படிப்புகளின் போது அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டின் போது நம்பர் 1 ஆட்களாக இருந்தவங்களா அல்லது நம்பர் 1 ஆட்களாக இருந்தவங்கெல்லாம் ஜொலிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ கேப். கமிட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, கமிட்மெண்ட்டு மக்களின் மீதான, மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பண்ணுறது, அது இல்லாத ஒரு நிலைமையைத்தான் இவங்க கொண்டு வரணும்னு நினச்சாங்க. நீங்கள் 2023 13 பேர் என்ன 0 மார்க் எடுத்தவங்க, 14 பேர் நெகட்டிவ் மார்க் எடுத்தவங்க. அதில் நெகட்டிவ் மார்க்னால் -40 எடுத்தவனுக்கு சீட்டுக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? நீங்கள் மெரிட்டில் கொண்டு வர்றீங்கன்னா பொடா கூமுட்டேம்பாங்க. இவன் ஒன்றும் பாஸ் பண்ணாதவங்க. இவன் பாஸ் பண்ணலைங்கிறது மட்டும் இல்லை, நேரெதிராக சொன்னாங்கிறதுக்காக 40 மார்க்கு கம்மியாக வாங்கினவனுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் நேர்மை எங்கே இருக்குது? உங்கள் அது எதோ சொல்றீங்கள, தகுதி, திறமை, அது எங்கே இருக்குது? இப்போ இந்த விவகாரத்தை கூட 1 லட்சம் ரேங்க்குக்கு கீழே இருக்கிறவங்க 1 கோடி ரூபாய் கொடுத்து 48 லட்ச ரூபாய் கொடுத்து சேர்றாங்க. ஒரு பர்சன் 83,000 ரேங்க்குக்கு கீழே இருக்காரு, அவர் போய் 50 லட்சம் கொடுத்து சேர்றாரு. அதாவது ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் கட்டுற மாதிரியான கோர்ஸில் சேர்றாரு அப்படிங்கிறது அது ஒரு பேட்டர்னாக மாறிட்டு இருக்கா இப்போது? இல்லை, அதுக்காக தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. வலுத்தது வாழும், முடிஞ்சால் நீ பொழைச்சிக்கோ அப்படிங்கிறதான். அதில் தான் நீங்கள் ஒரு மாடல்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு எக்கனாமிக் மாடல். அந்த மாடல் யாருக்கானதுங்கிறத பொறுத்து தான் அதை டிசைன் பண்ணப்படுது. இந்த மாடல் சாதாரணமான மனிதர்களுக்கு எதிரானது. அந்த எதிரான மாடலை உங்கள் மீது நீதிமன்றத்தின் உதவியோடு அவர்கள் திணித்தார்கள். ஆனால் நீதிமன்றம் சொல்கிறதெல்லாம் ஆயிராது. இப்போ நாடாளுமன்றம் நினச்சா அதில் சட்டத்தை மாற்றி கொண்டு வந்துட முடியும். எனவே இன்றைக்கி இந்த இடபிள்யூஎஸ்ன்னு சொல்கிறத எவ்வளவு கேள்வி கூத்துங்கிறத, அதாவதுங்க, நீங்கள் இதை வேறு மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த விஷயத்தை இப்படியே வச்சுருங்க.
இப்போ மருத்துவ படிப்புகளில் 15% சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 1000 சீட்டு இருக்குது அப்படின்னா அதில் 150 சீட்டை எங்கே கொடுத்துடணும் நம்ம? சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த 150ல் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கும், இடபிள்யூஎஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கும், ஆனால் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்காது. இந்த போன வருஷம் வர அதுதான் நிலைமை. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கோர்ட்டுக்கு போன பிறகு தான் அது என்னவா மாறிச்சுன்னா, அதில் அப்போ நான் என்ன கேட்குறேன், ஒன்றிய அரசாங்கத்துலேயும் ரிசர்வேஷன் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ரிசர்வேஷன் இருக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டி கொடுத்தது கூட நீங்கள் அரசமைப்பு சட்டத்தில் இருந்தது அதனால் கொடுத்தேன்னு நீங்கள் சொல்லிடலாம். இடையில வந்து ஓபிசிக்கு மட்டும் கிடையாது, ஆனால் ரொம்ப லேட்டாக வந்த இடபிள்யூஎஸ்க்கு இடஒதுக்கீடு இருக்கும். அந்த 15%லேனா அவங்களுடைய கிளியர் விஷன் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்கிறத அதையே பண்ண முடியும். சாதாரண மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது இது ஒன்றும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அல்லது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் அப்படின்லாம் நான் பார்க்கல. ஒட்டுமொத்தமாகவே இது ஃபெடரல் செட்டப்புக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம். நம்ம ஊரில் நம்ம சில மாடலை உருவாக்கி வச்சுருக்கோம், அந்த மாடலுக்கு தேவையான ஆட்கள் தேவை. நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது இன்னும் மேம்படுத்தப்படணும், வலுப்படுத்தப்படணும், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நான் கேரளாவில் பார்த்துருக்கேன், நம்மளை விட பெட்டராக இருக்குது. ஆனால் ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல் நாம் ஃபார் அஹெட்டாக இருக்கோம். நமக்கு இருக்க ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா, துணை சுகாதார நிலையம் ஒரு 5000 பேருக்கு ஒரு துணை சுகாதார நிலையம், ஒரு 30,000 பேருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு மேலே தலைமை மருத்துவமனை, அதுக்கு மேலே மாவட்ட தலைமை மருத்துவமனை, அதுக்கு மேலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதுக்கு மேலே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கு மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கே இருக்க ஐசிஹெச் இன்டகிரேட்டட் சைல்டு ரிசர்ச் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு போய் பாருங்கள். நான் இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனைக்காக தூத்துக்குடி போனேன். அதில் இருந்த டாக்டர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அங்கே ஒரு வார்டு இருக்குது குழந்தைகளுக்கான வார்டு, ஆனால் இது ஒரு ஹாஸ்பிட்டலே குழந்தைகளுக்கான, ஒரு என்டையர் ஹாஸ்பிட்டலே குழந்தைகளுக்கான, அதில் தனித்தனியாக அந்த இது இருக்கும். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். இதுக்கான ஆட்கள் ரெக்ரூட் ஆகி வரணும். இவன் என்ன பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் காசில் படிச்சுட்டு எங்கேயாவது ஓடி போயிடக்கூடாது. ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ படிக்கணும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஒரு ஸ்கீம் வச்சுருந்தது. நீங்கள் கிராமப்புறத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை செய்தால் உங்களுக்கு இதுக்கான இவ்வளோ மார்க்கு, மேற்படிப்பில் இவ்வளோ மார்க் அப்படின்னு. நீங்கள் சிஎம்சி வெள்ளூர் மாதிரியான நிறுவனங்களே கூட என்னென்னா, அதாவது மலைவாழ் மக்கள் மத்தியில் அப்படி இப்படிலாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சில கண்டிஷன். இது நல்லது தானே. இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் சர்வீஸ் பிஜிக்கெல்லாம் கொடுக்க முடியாதுனாங்க. அப்புறம் சண்டை போட்டு வந்திருக்காங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். நீங்கள் சாதாரண மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா? அதனால் இந்த போராட்டத்தில் இடபிள்யூஎஸ் ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வந்துடுற மாதிரி தான் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். 8 லட்சம் வருமானம் இருக்கிறவர் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி கொடுக்க முடியும் என்கிற மந்திரத்தை அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. நீங்கள் லேசாக நினைக்காதீங்க, 8 லட்சம் மாதம் வருமானம் இருக்கிறவர் 1 கோடி கொடுத்து படிக்கிறது மாதிரியான நிலைமையை யார் கொண்டு வந்துட்டார்? நரேந்திர மோடி கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. குறிப்பாக நிர்மலா சீதாராமனுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை கொண்டு போய் காமிக்கணும். அவங்க இப்போ தான் 10 நாளைக்கு முன்னால் பேசுகிறாங்க. இது யதார்த்தமாக இருக்கிறது. இந்த முறை எனவே தான் நீட் கூடாது என்கிறோம், நீட் கூடவே கூடாது என்கிறோம். அது இந்தியாவின் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானது என்பதால் அதை அப்போஸ் பார்த்தோம். இந்த இடபிள்யூஎஸ் தொடர்பான ஒரு அடிப்படை கேள்வி தொடர். இப்போ நவி மும்பையில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒருத்தர் வந்து சேர்றாரு. அந்த காலேஜில் வந்து அந்த ஸ்பெஷாலிட்டிக்கான அந்த பிரிவில் வந்து 16 சீட் இருக்குது. அதில் 4 பேர் வந்துட்டு இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா மூலமாக போய் சேர்றாங்க. அதாவது 1 கோடி கட்டுறவங்க, 48 லட்சம் கட்டுறவங்கன்னு 4ல் 1 பங்கு சீட்டு அங்கே அவங்களுக்கு போகுதுன்னும் போது, இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக எந்த பகுதியினர் பெரும்பான்மையாக பாதிக்கப்படுறாங்க? ஓபிசியா, எஸ்சி, எஸ்டியா? 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் இடஒதுக்கீடுங்கிறது என்னது? நீங்கள் நீண்ட நெடுங்காலமாக இந்த மாதிரியான பொது வெளியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்.
அது 50% மேலே போகக்கூடாதுன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் இடபிள்யூஎஸ்ல அவ்வளோ போகுதில்லை. அப்போ அந்த ஸ்பேஸில் போட்டிடுறது யார்? அதில் இப்போது இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க, என்ஆர்ஐ கோட்டாலையும் மேனேஜ்மெண்ட்டு கோட்டாவில் எஸ்சி எஸ்டியில் சாதாரண ஆள் போக முடியுமா, ஓபிஎஸ்சியில் போக முடியுமா? அப்போ நான் என்ன கேட்குறேன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எப்படி என்ஆர்ஐ கோட்டாவில் போக முடியும்? என்ஆர்ஐயாக இருக்கிற ஒருத்தர் எப்படி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு நான் என்ஆர்ஐயாக மாறிட்டேன். ரைட். ஒன்று. ரெண்டாவது, மேனேஜ்மெண்ட்டு கோட்டானாலே காசு தான். சில கல்லூரிகள் இந்தியா முழுவதும் ஒரு 7-8 கல்லூரி மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டு கோட்டாவுக்கும் காசு வாங்குறதில்ல. கவர்மெண்ட் என்ன நிர்ணயிக்குதோ அதை பண்ணுறாங்க. அதை தவிர மீதி எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எப்படி மேனேஜ்மெண்ட்டு கோட்டாவுக்கு காசு கொடுத்து போக முடியும்? எனவே இடபிள்யூஎஸ் என்று இருந்தாலே அவர் என்ன செய்ய முடியாது, அதுலேருந்து பார் பண்ணப்படும். எதுலேருந்து? என்ஆர்ஐ கோட்டாவில் இருந்தும் மேனேஜ்மெண்ட்டு கோட்டாவில் இருந்தும் வாங்குறத நீங்கள் தடை விதிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, 8 லட்சத்துக்கு மேல் வருமானம் இருக்கக்கூடிய ஓபிசியால் கிரிமிலேயர்னு சொல்லி நீங்கள் தள்ளி வைக்கிறீங்க. ஆனால் நான் என்ஆர்ஐ 1 கோடி கொடுப்பேன்னு சொன்னால் அவரை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்கிறீங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் டிஸ்கிரிஷன்னு சொல்லுவாங்கள்ல, உங்கள் விருப்ப முடிவை நீங்கள் எடுக்கிறீங்களே தவிர இந்தியாவின் யதார்த்தத்தை கணக்கிட்டு நீங்கள் எடுக்கலை அப்படிங்கிறது தான். எனவே நீட் ஒழிக்கப்பட வேண்டும், முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். கேபிட்டேஷன் ஃபீ முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். இந்த இடபிள்யூஎஸ்ஸில் இருக்கிறவங்க கட்டாயம் எதுக்கு அனுமதிக்கப்படக்கூடாது? மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, நெகட்டிவ் மார்க் 40 மார்க் வாங்கினாலும் நீ போலாண்டா ராசா அப்படின்னு சொல்கிறதுக்குல அது ஒழிக்கப்பட வேண்டும். அதான் இந்த சேர்க்கையானது இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டே கேள்விக்குள்ளுப்படுத்திருக்குது அப்படிங்கிறது தான். நிறைய விஷயங்களை பகிர்ந்து தோழர். மிக்க நன்றி.